பிரதமருடனான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சந்திப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் சுய விளம்பரத்திற்காக மனம் போன போக்கில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவனுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவருக்குரிய எந்தவித தகுதியும் இல்லாத இளங்கோவனை உடனடியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. இளங்கோவன் கட்சி தலைவர் என்ற பொறுப்புக்கு தகுதி இல்லை என்றுதான் சொல்ல முடியும். மோசமாக பேசியதை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டால் ஒழிய அவருக்கு விமோசனம் கிடைக்காது. கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் வன்மையாக இளங்கோவனை கண்டிக்கின்றோம். இளங்கோவனுக்காக வரிந்து கட்டும் வைகோ, கருணாநிதி உள்ளிட்டோருக்கு புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய 90% மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் அன்போடு பாசத்தோடு அம்மா என்று அழைக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், இந்த தலைவரை ஒரு கொச்சைப்படுத்தி பேசுகின்ற ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல் புரட்சி பாரதம் ஈவிகேஎஸ் இளங்கோவனை வன்மையாக கண்டிக்கின்றது. இதேபோல் வீரமுத்தரையர் சங்கமும் இளங்கோவனை வன்மையாக கண்டித்திருப்பதோடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற செயல்களிலே அவர் திரும்ப மறுபடியும் ஈடுபட்டால் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம்.